ஹலோ டியர்ஸ், நானுங்க வாணியஜய். அது என்னமோ தெரியலங்க, எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வச்சா மட்டும் தட்டு சாப்பாடு தொடச்சி சாப்பிட்டு எழுச்சிப்பாங்க. இதுக்கு நம்ம எனக்கிட்ட சைடிஷ் கூட தேவையில்லை, வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த குழம்பு தூக்கி சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு குழம்பு செய்யலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அதுவுமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த குழம்புக்கு எடுத்து கொடுக்கும். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு ஒரு 5 முழு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி வெங்காயத்தோட எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கி இதோட ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். லெமன் சைஸ் புளி கரைச்சல் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை இருந்தாலும் நீங்கள் ஒரு சிட்டிக்கு சேர்த்து ஒரு 10 - 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடும். ஒரு கரண்டி குழம்பே போதுங்க, தட்டு சாப்பாடு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.